சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளாலை எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. அந்த அதிசயத்தை உன் சாயப்பா நிகழ்த்துவேன். நல்ல செய்தியுடன் உன்னை பார்க்க வந்தேன். பிள்ளையே, எதையும் நீ தேடி செல்ல வேண்டாம். உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். சில பேரிடம் நண்பர்களாக இருந்து பழகி பார்த்தால் தான் தெரிகிறது சில பேரின் குணம். அப்போது தான் சிலவற்றை கற்றுக்கொள்கிறாய். பிள்ளையே, நீ தர்மத்தை செய்தால் அது உனக்கு புண்ணியம். உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை ஒருபோதும் தோற்று போகாது. நீ பணிவாய் நடந்து கொள்வதால் அது தவறல்ல. அது உன்னுடைய பலவீனம் கூட அல்ல. அதுதான் உன்னுடைய பலம். பிள்ளையே, உன் கஷ்டத்தை, உன்னுடைய நிலைமையை நான் அறிவேன். அறியாமல் இல்லை. கூடிய விரைவில் நீ நினைத்த நல்ல விஷயம் நிறைவேறும். நல்லது உனக்கு நடக்கும். தடைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். நீ பக்குவமாகி விட்டாய். உன் மனம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் வந்துவிட்டது. உன் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை எல்லாம் உன் மனதைரியத்தால் அத்தனையும் பொறுமையாக கடந்து வருகிறாய். பிள்ளையே, உன் நல்ல மனதிற்கு உனக்கு எந்த குறையும் வராது. இப்போது இருப்பது போல நீ எப்போதும் உன் பொறுமையை நீ கடைபிடிக்க வேண்டும். நீ எதை செய்தாலும் என்னிடம் சொல்லி எல்லாம் நல்லபடியாக நடத்தி தாங்க சாயப்பா என்று சொல்லி நீ தொடங்க வேண்டும். பிள்ளையே, வாழ்வில் நடப்பதை பார்த்து பயப்படாதே. எப்படி மீண்டு வருவேன் என்று, உனக்கு இதை எப்படி கடந்து வருவது என்று உனக்கு தைரியத்தை தந்து, உனக்கு வேண்டிய உன் பிரச்சனையை தீர வழிகளையும் உனக்கு காண்பிப்பேன். பிள்ளையே, உனக்கு என்றும் எப்போதும் உன்னை காப்பது என் கடமை. உனக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கு வேண்டியதை, நன்மைகளை உன் சாயப்பா நான் செய்வேன். பிள்ளையே, தைரியமாக இரு. உன் கஷ்டங்களை நினைத்து கொண்டு இன்னும் கவலைப்படாதே. உன் மனதில் பாரத்தை சுமக்காதே. உன் கஷ்டத்தில் பாதி உன் சாயப்பா நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ வெளியே செல்லும்போது உன் சாயப்பாவை மனதில் நினைத்துக்கொள். உனக்கு துணையாக நான் வருவேன். உன் மனம் நிம்மதியை தருவேன். நீ வாய் திறந்து என்னிடம் கேட்காமல் இருந்தாலும் உன் மனதில் உள்ளதை நான் அறியாமல் இல்லை. நீ நினைத்த நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன். உன் வாழ்வில் சோதனைகள் வந்தாலும் சாயப்பா மீதுள்ள நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் பிரச்சனையை என்னவென்று அறிந்து அதை தீர்த்து வைப்பேன். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வருவது, எப்படி சமாளிப்பது என்று உனக்கு கற்று தருவேன். பிள்ளையே, தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றுகிறது. உன் மனதை போட்டு ஏன் குழப்பம் அடைகிறாய்? மற்றவர்கள் சொல்லும் எதிர்மறை வார்த்தை உன் காதில் வாங்காதே. அதை நினைத்து கொண்டு குழம்பிக் கொள்ளாதே. இந்த மாயையிலிருந்து வெளியே வா. என் பிள்ளையே, அமைதியாக இரு. உன் எண்ணங்கள் எல்லாமே
தெளிவாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு என் முன் அமர்ந்து உன் மனதை சில நிமிடம் அமைதியாக வைத்துக்கொண்டு உன் சாயப்பாவிடம் பேசு. எல்லாம் மாறும், எல்லாம் நல்லதாக நடக்கும். தைரியமாக இரு. உன் வாழ்க்கை உன் சாயப்பா பொறுப்பு. என்னுடைய வழிகாட்டில்தான் உன்னுடைய செயல்கள் எல்லாம் இருக்கும். உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நீ நினைக்க கூடாது. உன் சாயப்பா இருக்கிறேன். உன் கைகளை பிடித்து கொண்டு இருக்கிறேன், இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ கவலைப்படாதே. சில பேர் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். அதை உன் மனதில் வைத்து கொள்ளாதே, மறந்துவிடு. நல்லதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தேவையில்லாததை மறந்துவிடு, தேவையானதை வைத்துக்கொள். தேவையில்லாததை தூக்கி எறிந்துவிடு. பிள்ளையை, நீ எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்றாலும், உன் மனம் நம்பிக்கையுடன் இருந்தாலும், சில பேர் உன் நம்பிக்கையை கெடுப்பதற்கே வருகிறார்கள். இதையெல்லாம் கண்டு கலங்கிவிடாதே. நான் இருக்கிறேன், உன் சாயப்பா. இதை மட்டும் நீ மறவாமல் நீ நினைக்க வேண்டும். பிள்ளையை, என்றும் நல்லதை நினை. எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?